ஷே பிரம்மா பேசுகிறேன் அண்ணா, சந்தோஷம். விஷ்ணு பேசுகிறேன் அண்ணா. 3 பேரும் சாட்டையடி மானிட பிறவி கணக்கு போட்ட உடனே உள்ளே வந்துட்டான். சாட்டையடி 3 பேரும் நம்ம கண் பார்வையில் அடித்தாச்சு. நம்ம கண் பார்வையில் அவனை சாட்டையில் அடித்தாச்சு. முடிஞ்சான், கணக்கு முடிஞ்சான். கைலாசத்தை சுற்றி சுற்றி டைமில் அடிச்சிட்டான். சுற்றி சுற்றி அந்த கண் பார்வை பூமி இலக்கத்தை பார்க்கான்லைய அண்ணா. அந்த பூமி 2 கண்ணை வச்சு பாழாய்க்கனான்ல, அப்போ அந்த கணக்கு முடிக்கணும்ல. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பொறுமையாக இருந்து கணக்கு முடித்து மானிட பிறவியை நச்சிருவோம்னு சொன்னீங்கள, அது எனக்கே சந்தோஷம் அண்ணா. முக்கால் சத்தியம். அழகாக சுற்றுதான் பார்த்தீங்கள. நீங்கள் லிங்கத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கீள், பார்த்து கொண்டே இருக்கீள். சுற்றுதான், சுற்றுதான். ஏண்டா பாய்ப்பேல அந்த முள்ளு தூரெல்லாம் பிடுங்கி போடலாம்லடா, அந்த முள்ளை பிடுங்கலாம்லடா. என்ன வேகத்தில் வரான் பூமாதேவி நம்ம தங்கை. 2 பேர் சோடியாக இருந்த இடத்த காலை மிதித்து போயிட்டான். மொதுன்னு கரெக்டாக 6 பேருக்கு மேலே வந்து 6 பரசு தான் பரசு. அப்பா ஈசல் மாதிரி. அப்போ உலக நாடு எப்படி அண்ணா பரசுவான்? மானிட பிறவி ஆணும் பெண்ணும். அந்த பரசு கணக்கு நீதி அரசர் தான் முடியும், கடவுளால் தான் முடியும், எங்களால் முடியாது அண்ணா. இருந்து இவ்வளோ பொறுமையாக கணக்கு கண் சாட்டியை அடித்த உடனே உள்ளே வரானே, கணக்கு போட்டு முடித்த உடனே மானிட பிறவி உள்ளே வரணும். அதானா கணக்கு, ஏட்டில் உள்ள கணக்கு. கரெக்டாக வந்துட்டான். அழகாக வரான். அப்பா அண்ணா முனியப்பன் பேசுகிறேன். அந்த வடதேசம் அமெரிக்காவில் தென்கிழக்கு மேற்கு கிழக்கில் ஒரு 3 விமானத்தை முடிச்சிட்டான்ண்ணா. சந்தோஷம், முடிச்சிட்டேன். அது வெளியில் விட மாட்டான். 1 தான் விட்டுருக்கான்னு கணக்கு விடுவான். 3 நொறுக்கிட்டேன், உள்ளே தள்ளிட்டேன் கடலுக்குள்ளே. வடதேசம் பூராமே மக்கா மதீனாவில் பார்க்கணும் நான். அதுக்கு அந்த கணக்கு என்ற கொடுங்க. மக்கா மதீனா, பாகிஸ்தான், அரபுகான் இதில் எல்லாம் உள்ளே போகணும். உள்ளே போய் விமானத்தை பூராமே நொறுக்கி விடணும். முக்கால் சத்தியம் அண்ணா. பெரிய கணக்கு, கண் பார்வை அடிக்கிற கணக்கு எனக்கே தெரியாது. ஏட்டில் இப்போ எடுத்து எங்கிட்ட கணக்கு கொடுத்து கணக்கு குடிக்கிய சந்தோஷம். சனீஸ்வரி ஐயா, அம்மா, தாயே, ஈசனே, ஈஸ்வரனே, பரமசிவனே, கணக்கு 7 ஜென்மத்துக்கு அப்புறம் பூமியில் நீதி அரசர் கடவுள் கொடுத்த கணக்கு சந்தோஷமாக இருக்குது. என் பின்னாடி சுற்றி கொண்டே போகிறான். முன்னாடி சுற்றி வந்தான், பின்னாடி சுற்றி போனான். என் பாதத்துக்கு முன்னாடி ஒரு மிதியில் சாட்டடி அடித்தேன். ஒரு கிடங்குக்குள்ளே ஒரு கண்ணாடி போட்டேன். வல்லாந்தானா வல்லார விட்டுருவேன். இனிமேல் வந்தவன் பூரா போனவன் பூரா போய் மிதித்து கண் பார்வை இழந்து அவன் இருக்கிற கஜானாவை கீழே இறக்கி எல்லாம் நாசம் பண்ணி உள்ள இன்னும் அந்த பேப்பரை வச்சு மாறி எழுதி கொண்டே இருக்கான். அந்த பேப்பரை எல்லாமே நீதிமன்றம், மானிட பிறவி நீதிமன்றத்தில் உள்ள கணக்கில் ஏற்றிருங்க ஐயா. ஏற்றிருங்க ஐயா. முக்கால் சத்தியம். இந்த கணக்கு நான் கொடுக்கணும். அது ஏற்றினாலே அட்டாமுட்டிக்க மானிட பிறவி சேட்டை பண்ண கணக்கு கண் பார்வை இழந்து மோதுவான், மோதுவான், சாவுவான். குடும்பம் பொண்டாட்டி புள்ள அப்படியே கண்ணு வழியாக நீராக வடிஞ்சி புழு பூத்தாக போடும். கைலாசத்திலேருந்தே அடிப்பேன். இன்னையிலேருந்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நாள். முக்கால் சத்தியம். எல்லா பேப்பரை வச்சு பாழாக்கி வச்சுருக்கான். கண்ணுக்கு உள்ள காய்ச்சல் விட்டுத்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. விட்டுருங்க, நான் நொறுக்கி விட்டுருதேன். முக்கால் சத்தியம். கண்ணில் புழு விடுறது உலக நாடு பார்க்கணும்ல, கூடிய சீக்கிரமாக பார்த்து திரை லோகத்தில் விடுவா. அதுவே சந்தோஷம் அண்ணா. நீதி அரசரே அண்ணா. ஒரு ஜென்மம் 2 பேர் நண்பராக இருந்தோம், அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். இன்னைக்கு பெரிய பதவியாக கொடுத்துருக்கிய சந்தோஷம். நீதி அரசரே, முக்கால் சத்தியம். நீதி அரசி, முக்கால் சத்தியம்.